ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதேனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் அன்பு மைந்தராயிருக்கிற புனித இஞ்ஞாசியாரே, தவறுகளை தாக்கும் சம்மட்டி என்கிற விருதை சிறப்பாக உம்மிடத்திலே விளங்கச் செய்தீரே. பற்பல நாடுகளிலேயும் சிறப்பாக இந்நாட்டிலும் உள்ள ஒழுக்கக்கேடான போதகங்கள் சிதைந்து அழிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதேனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இழகாத மனமுடைய பாவிகளை உம்முடைய ஒருத்தலையும் கடின தவத்தையும் கொண்டு மனம் திருப்பின புனித இஞ்ஞாசியாரே, பாவத்தில் நிலை கொண்டவர்கள் மனம் திரும்பவும் விசுவாசம் இன்றி கெடுகிறவர்கள் பிடிவாதம் தீர்ந்து உறுதியான விசுவாசத்தை கொள்ளவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதேனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித இஞ்ஞாசியாரே, கடலிலும் நிலத்திலும் வேதனைப்படும் எல்லோருடைய இன்னல்களை விலக்கி வந்தீரே. இந்த நாட்டில் உள்ள பஞ்சம், படை, பெருவாரி, காய்ச்சல், துன்ப துயரங்களிலே அவதிப்படுகிறவர்களுடைய பொல்லாப்பு நீங்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதேனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித இஞ்ஞாசியாரே, இறை பக்தியினுடைய மிகுதியினாலே இறைவனுடைய அளவற்ற நன்மைத்தனங்களை தெளிவோடு தியானித்து மனிதர் எல்லோரும் கரையேற வேண்டும் என்கிற ஆவலை நிறைவாய்க் கொண்டிருந்தீரே. எங்கள் மக்கள் அனைவரும் மெய்மறையை அறியவும் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் விசுவாசம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதேனைக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். புனித இஞ்ஞாசியாரே, மிகுந்த கீழ்ப்படிதலை காட்டி நடந்ததும் அல்லாமல் மற்றவர்கள் எல்லோரும் இந்த நற்பண்பிலே வளரவும் மிகவும் முயற்சி செய்தீரே. நாங்கள் எல்லோரும் கீழ்ப்படுகிற நற்பண்பை எந்நாளும் கை கொண்டிருக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதேனைக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். புனித இஞ்ஞாசியாரே, இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது இறைவனுக்கு புகழ் உண்டாகவும் மக்கள் ஈடேறவும் எடுத்த முயற்சிகள் பறிக்க இப்போது விண்ணுலகிலே ஆண்டவரிடமாக மன்றாடி நாங்கள் எல்லோரும் விசுவாசம், பக்தி, நம்பிக்கையிலே வளர்ந்து கொண்டு வரவும் நல்ல மரணம் அடையும் உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதேனைக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். புனித இஞ்ஞாசியாரை, பாவிகளாகி நாங்கள் செய்த இந்த 9 பரலோக மந்திரமும் 9 அருள் நிறைந்த மந்திரமும் உம்முடைய திருவடியிலே காணிக்கையாக வைக்கிறோம். நீர் உம்முடைய நற்பண்புகளோடு கூட இயேசுவின் திருவடியில் இவற்றை காணிக்கையாக வைத்து இந்த 9 நாளும் நாங்கள் கேட்கிற மன்றாட்டுகளை இறைவன் உம்மை முன்னிட்டு எங்களுக்கு அருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தேவதோத்திரத்தை இப்பூரையில் பரப்பச் செய்வதற்கும் எண்ணிக்கையில்லாத ஆத்துமாக்களை பரகதியில் சேர்ப்பதற்கும் சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அட்டிஸ்ட இஞ்ஞாசியாரே, அடியேன் எவ்வளவு தகுதியற்றவன் என்றாலும் தேவரீர் வேறுள்ள நம்பிக்கையாலும் அது செல்வாக்கு வல்லபத்தால் ஏவப்பட்டும் அது சரணமாய் ஓடி வந்தோம். தேவரீர் என் பரிபாலனை காவலனாயிருந்து என் ஆத்துமத்தை பாதுகாத்தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன். ஏனெனில் என் ஜீவனை என் மரண காலத்தை உமக்கே ஒப்படைத்து விடுகிறேன். என் சோதனை வேளையில் எனக்கு ஆதரவாயிரும். தேவ சந்நிதியில் என் மத்தியஸ்தராயிருந்தும் அனுப்பேசி என் குறைகளை போக்கியருளும். சிறப்பாக என் செயல்களை எல்லாம் அர்ச்சித்து பேறுபலன் உள்ளதாக்கி நித்திய மோட்ச சம்பாவனையை நிச்சயப்படுத்தும் சக்தி உடையதாகிய உத்தம தேவ சிநேகத்தை எங்களுக்காக கேட்டு தந்தருளும். ஆமேன்.
இறை இயேசுவின் விசுவாசமுள்ள இறைமக்களே, இன்று தூய இஞ்ஞாசியாரின் 9வது திருவிழாவின் இறை ஆசிரை பெற்று மகிழ வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் எம் பங்கு இளைஞர்கள் சார்பாக அன்பாய் அழைக்கின்றோம். இன்றைய வழிபாட்டின் மைய சிந்தனையாக இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் கிடைக்கும், இரக்கமே தீர்ப்பை வெல்லும் என்பதாகும். இரக்கம் என்பது மனித அளவில் வெளி வேடமாக காட்டுவதல்ல, மாறாக உங்கள் உள்ளத்தளவில் உணர்வுபூர்வமாக வரும் செயல் மட்டுமே. நாம் பிறர் மீது இரக்கம் காட்ட எது தேவைப்படுகிறது? எதிர்பார்ப்பில்லாத உதவிகள் மட்டும்தான் இரக்கம் உடையோருக்கு இரக்கமே கிடைக்கும். இரக்கத்தை எந்த முறையில், எந்த செயலில் காட்டுகிறோம்? வேலைக்கேற்ற கூலி போன்றா, அல்ல படிப்புக்கேற்ற பட்டம் போன்றா? அல்ல, மாறாக நாம் பிறரிடம் காட்டும் அன்பு, இரக்கம், கருணை, பண்பு, பாசம், நீதி போன்ற செயல்கள் அனைத்திலும் உள்ளடங்கும் இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் என்பதை மனதில் நிறுத்தி வழிபாட்டில் பக்தியாய் பங்கெடுப்போம், தியானிப்போம். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய குடும்ப விழாவின் 9ஆம் நாளாகிய இன்று இந்த மாலை ஆராதனை வழிபாடானது கீழ்காணும் குடும்பங்களின் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜான் பிரெட்டோ, சலோமி, ஜான் டோமில் குடும்பம், ஆல்பர்ட், ஷானு, பிரியங்கா குடும்பம், மேரி விஜயன், ஜோஸ்பின், நிசான், குமார் குடும்பம், அந்தோனி, சகாய மேரி குடும்பம், சகாய பிரதீப், மேக்னா, கேல்ஃப்ரிடா, மரிய, நிரல்யா குடும்பம், சேவியர், பிரதீபா, பவுலா, ஷேலோ குடும்பம், அந்தோனி, ரஜி சிங், ஜோன் சிங், டினோ சிங், பிரெட் சிங் குடும்பம், ஜார்ஜ் ததேஸ், மேரி விஜிலா, வினுஷா, ஆண்டனி ரோயல் குடும்பம், ஜான்சன், சாந்தி கௌதம் குடும்பம், மொடுதகம், பிளாசி, எரிக் குடும்பம், அருளம்மாள், செல்வம், தங்கம்மாள், ஜெரி, ஜாஸ்மின் குடும்பம், அருள், ரெஜினா, டெரிக், நிஜல் குடும்பம், ஜீன் ஜாக்சன் குடும்பம், ஜான், பரிமிளா, ரெஜினா, பிரவீன், பிரவீனா குடும்பம், சஞ்சார்ஜ், ஜார்ஜம்மாள், ஜெகதி, சுகன்யா குடும்பம், ஜான் ஜெயா, ஜெபா, ஜெபஸ்டின் குடும்பம், சூசை ஆண்டனி, கேத்ரின், அனு, அலெக்ஸ் பிரேனி குடும்பம், கெபிராஜ், அசுந்தா மேரி, அருண், அபி குடும்பம், அம்ப்ரோஸ், மரியம்மாள் குடும்பம், இளையானாள், லியோன், சீலி, ஜோசப், ஜார்ஜம்மாள் குடும்பம், அரசு, ஜினோ குடும்பம், பிரவீன், ராணி குடும்பம், ராஜு, அமலா குடும்பம், ராஜா, மோனிஷா, ரிபானா, ரிஷானா குடும்பம், தார்சியூஸ், ஒல்சியா, ஜெயன், ஜெல்சியா, ரித்திகா, ரியான்சி குடும்பம், ஜலஸ்டின், எமில்டா, சகாய, ரிதீஷ், அபிஷா குடும்பம், மிக்கேல்ராஜ், ஜலஸ்டின் குடும்பம், சிரில் ராஜம், பிரதீஷ், த்ரிஷா, அனீஸ் குடும்பம், எப்ரேம், புரோமியா, ஆல்ஃப்ரி, ஆலியா குடும்பம், ஜெபமாலை பனிமயம், ஆண்டன், சரண்யா, ஜார்ஜ், மிக்கேல், ரபின் குடும்பம் இவ்வழிபாட்டை நன்றி வழிபாடாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவா, எனக்கு துணையாக வந்தாரோளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும்
புனித வாழ்க்கையினார் 1000 பேர்கள் ஆகாங்கே அவரது நோய்கள் கொண்டவர்கள் அற்புதமாகவே குணம் பெற்றார். ஆகவே நாமும் சபையாக அவரது புகழ்தனை பாடுவதால் உற்ற அவரது வேண்டுதலால் உதவிகள் பெற்று மகிழ்வோமே. விண்ணக அரியணை மேலமர்ந்து விண்ணிடும் மொழியில் வீற்றிருந்து போலெல்லாம் ஆண்டு வரும் மூவொரு இறைவன் வாழியவே. ஆமென். இறைவனுடைய புனிதர்களே, அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே, அவரது புகழ் பாடுங்கள். மனித வாழ்க்கையில் இறைவனின் உயிர்த்தன்மையும் உணர்வின் உன்னத இறை அன்பும் நமது துன்ப வேளையில் நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றன. அவரின் இறை பிரசன்ன முகவொளி நம் மீது என்றும் வீசி நிறைவாழ்வை நோக்கி பயணம் செய்ய துணை நிற்பதை இப்பாடல் வழியாக உணர்ந்து கொள்வோம்.
தலைமுறை தலைமுறை தோறும் ஆண்டவரின் இரக்கம் நிறைந்த இறை அன்பு செயலும் அவரது மாறாத மறையாத உடனிருப்பும் நமது அன்றாட வாழ்க்கையின் இறை அன்பு செயலாக உணர்கிறோம். அவரின் இரக்கமுள்ள அருஞ்செயல்களை அகமகிழ்ந்து ஆனந்தமுங்க மகிழ்ச்சியுடன் பாடுவோம். தலைமுறைக்கும் ஆண்டவர் செயல்களை
போற்றிடுவே, பணிந்து போற்றிடுவே. ஆண்டவர் செயல்களை அனுதினம் சொல்லுவே, அதனை நினைத்து நான் ஆனந்தம் பாடுவே. மகிழுவே, உனது அருளை மழையாய் பொழிந்திடுவாய். ஆண்டவா உன்னில் மகிழுவே, உனது அருளை மழையாய் பொழிந்திடுவாய். அன்பை செய்த உடன்படிக்கை, அன்பை செய்த உடன்படிக்கை காலங்கள் எல்லாம் நிலைத்து இருக்குமன்றோ, நிலைத்து இருக்குமன்றோ. ஆண்டவர் செயல்களை அனுதினம் சொல்லுவே, அதனை நினைத்து நான் ஆனந்தம் பாடுவே. ஆண்டவர் செயல்களை அனுதினம் சொல்லுவே, அதனை நினைத்து நான் ஆனந்தம் பாடுவே. நீதியின் பால் பசிதாகமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். பரிசுத்தரும் மாசற்றவருமாயிருக்குமாறும் அன்பில் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. கடவுளின் உலகம் அழகானது, அதில் வாழும் உயிர்கள் உயர்வானது. உயர்வான மனித வாழ்வில் கேடு வரும்போது அவரின் சிறகின் நிழலில் அடைக்கலம் தந்து காத்து உயர்வான வாழ்வு நிலைக்கு அழைத்து செல்வதை நினைத்து மனமகிழ்வோடு நம் தேவனை புகழ்ந்து பாடுவோம்.
பரிசுத்தரும் மாசற்றவருமாயிருக்குமாறும் அன்பில் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. தூய யாக்கோபு எழுதிய திருமுகம் 2ஆம் அத்தியாயம். எல்லாம் இருந்திருக்கலாம். நன்றி. 2ஆம் அத்தியாயம் 5 முதல் 13 வரையிலான இறை சொற்றொடர்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தம்மீது அன்பு செலுத்துபவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? நீங்களோ ஏழைகளை அவமதிக்கிறீர்கள். உங்களை கொடுமைப்படுத்தி நீதிமன்றத்துக்கு இழுத்துச் செல்வோர் யார்? செல்வர் அல்லவா? கடவுள் உங்களுக்கு கொடுத்துள்ள நற்பெயரை பழிப்பவர்களும் அவர்கள் அல்லவா? உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இறை ஆட்சியின் சட்டம் மறைநூலில் உள்ளது. இதை நீங்கள் கடைபிடித்தால் நல்லது. மாறாக நீங்கள் ஆள் பார்த்து செயல்பட்டால் நீங்கள் செய்வது பாவம். நீங்கள் குற்றவாளிகள் என அச்சட்டமே உங்களுக்கு தீர்ப்பளிக்கும். ஒருவர் சட்டம் ஒன்றில் மட்டும் தவறினாலும் அவர் அனைத்தையும் மீறிய குற்றத்திற்கு உள்ளாவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே என்று கூறியவர் கொலை செய்யாதே என்றும் கூறியுள்ளார். நீங்கள் விபச்சாரம் செய்யாவிட்டாலும் கொலை செய்வீர்கள் என்றால் சட்டத்தை மீறியவர்கள் ஆவீர்கள். விடுதலை அளிக்கும் சட்டத்தின் தீர்ப்புக்கு உட்பட வேண்டியவர்களுக்கு ஏற்றதாய் உங்கள் பேச்சும் நடத்தையும் அமைதல் வேண்டும். ஏனெனில் இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் கிடைக்கும். இரக்கமே தீர்ப்பை வெல்லும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, மிக்க மகிழ்வோடு உளப்பூரிப்போடு நமது பாதுகாவலர் தூய இஞ்ஞாசியாருடைய விழாவை இந்நாட்களில் நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய திருத்தந்தை இந்த ஆண்டை இறை இரக்க ஆண்டாக அறிவித்துள்ள பின்புலத்திலே நம்முடைய பங்கிலும் நாம் இந்த ஆண்டின் விழாவிற்கு தூய இஞ்ஞாசியாருடைய பார்வையிலும் ஒளியிலும் விவிலியத்தின் பல்வேறு மேற்கோள்களை இரக்கத்தின் பரிமாணங்களாய் தேர்வு செய்து கடந்த நாட்களில் ஈராக இத்தினத்திலும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய தினத்தில் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட 2ஆம் அத்தியாயத்தின் 13ஆம் இறை சொற்றொடரை நாம் நம்முடைய தியான சிந்தனைக்காக எடுத்துள்ளோம். இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் கிடைக்கும். இரக்கமே தீர்ப்பை வெல்லும். சற்று புரிந்து கொள்ள முற்படுவோம். விவிலிய வல்லுநர்களுடைய பார்வையில் விவிலியத்தில் இருக்கின்ற மிக கடினமான சில மேற்கோள்களில் அல்லது விவிலிய வசனங்களில் இதுவும் ஒன்று என்று கூறப்படுகிறது. இந்த ஒரு மாதத்திலேயே நம்முடைய தினசரிகளை அன்றாடம் நாம் வாசித்திருந்தால் அல்லது நம்முடைய வீடுகளில் இருக்கின்ற ஊடகங்களில் நாம் கவனித்திருந்தால் பல நிகழ்வுகளும் செய்திகளும் சற்று அதிர்ச்சி ஊட்டுகின்றனவையாகவே அமைந்திருக்கின்றன. ஒருவேளை பிரான்சில் நடந்த நைஸ் என்கின்ற அந்த கடலோர நகரத்தில் 84 பேர் வேகமாக வந்த அந்த ஒரு வாகனத்தினால்
சிதையுண்டு போன ஒரு செய்தியாக இருக்கலாம், அல்லது நம்முடைய நாட்டில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக வங்கியினுடைய தொந்தரவு தாங்காமல் தன் கல்வி கடனை கட்ட முடியாத ஒரு சூழலில் மரணித்து போன லெனின் என்கின்ற ஒரு மாணவனாக இருக்கலாம். பல்வேறு விதமான